ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் இருந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம், இல்லைனா ஒர்க் போக முடியாமல் குழந்தைங்க இருக்கிறதுனால வீட்டில் இருந்து நம்ம என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்கள்ல. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், நம்ம அம்மா ஏஜில் உள்ளவங்க எல்லாருமே பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கவங்களோட எப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி ஒரு 5 பிஸ்னஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு நான் ஈஸியாக இப்போ இதை சொல்ல வரலை. அதாவது இப்போது ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குமே எவ்வளோ லாபம் நஷ்டம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், எப்படி பண்ணனா, எங்கே ஹோல்சேலாக வாங்கலாம், எல்லாரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். அதே எல்லாமே இப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்டேருந்து கேட்டு வாங்கினது தான். நானும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி இவ்வளோ நாள் வச்சுருந்ததெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ஒவ்வொரு பிஸ்னஸாக பார்க்கணும். ஆனால் எல்லா பிஸ்னஸையோட ப்ராஃபிட்டு, எங்கே ஹோல்சேலாக வாங்கணும் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டுருவேன். ஒருவேளை வீடியோ லாங்காக போச்சுன்னா பார்ட் 2 வரலாம். சரி, ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஆரி ஒர்க் ப்ளவுஸு. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் இப்போ எல்லாருமே பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம நினைப்போம். இப்போ தான் சிட்டி சைட்லேருந்து நம்மளை மாதிரி வில்லேஜாக இருக்கட்டும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருப்போம்ல, அங்கெல்லாம் இப்போ தான் அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இப்போ ஃபஸ்ட்டு கல்யாண பொண்ணு மட்டும்தான் போட்டிருந்தாங்க. இப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே எல்லாருமே இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, எல்லாருமே இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். சில பேருக்கு இது பண்ணலான்னு ஐடியா இருக்கும், எங்கே வாங்கணும், எப்படி விற்கணுங்கிறது ஐடியா இருக்காது. ஸோ எல்லாமே நான் விலாவரியாக இந்த பிஸ்னஸ்க்கு நான் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்ததும் உடனே நமக்கு இவ்வளோ லாபம் இருக்கணும், அவ்வளோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 300 கிடைச்சாலும் நமக்கு போதும் நினச்சி எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும், நான் சொல்கிறது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பெருசாக எதுக்குமே நம்ம எய்ம் பண்ண வேண்டாம். உங்களோட எஃபெக்டை போடுங்க. 300 ப்ராஃபிட் 1 டேக்கு வைங்க. கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அவ்வளோதான். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துடலாமா? இப்போ நம்ம இதில் எங்கே ஃபஸ்ட் நம்ம இது என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கே வாங்கணும், எப்படி நம்ம போய் வாங்க போகிறோம், அதுக்கப்புறம் என்ன மாதிரி டிசைனு, அப்புறம் எவ்வளோ லாபம் வைக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே விற்கலாம். முக்கியமாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு டீட்டெயில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஹோல்சேலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுப்பேன். நான் வீடியோலேயே அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுவேன். எந்த டிசைன் அட்டாச் பண்ணுவேன், எவ்வளோ ஃப்ரேஸ் நீங்கள் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் லாபம் வச்சு இதில் விற்காங்க, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இது எனக்காண்டி இல்லைனாலும் உங்களுக்காண்டி நீங்கள் பாருங்கள். ஒருவேளை இந்த ஐடியா உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதை பார்க்குறது ஒரு டெய்லராக இருக்கலாம், பியூட்டி பார்லர் வச்சிட்ருக்கீங்களா, இப்போ தான் ஸ்டார்ட்டப்பாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லைனா இல்லை எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், காலேஜ் படிக்கிற பொண்ணு, இல்லை நான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்க நிறைய பேர் இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃப்னு தவிர. அவங்களாம் இதை ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸுனாலே நார்த் இந்தியன்ஸ் தான், அதாவது வடமாநில தொழிலாளர்களை வச்சு தான் பெரிய பெரிய பொட்டிக்கே இப்போ நம்ம சென்னையாக இருக்கட்டும், பெரிய பெரிய மதுரை, கோயம்புத்தூரெலாம் அவங்கள வச்சு தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள 1 டேக்கு இவ்வளோ சேலரின்னு கொடுத்து இத்தனை ப்ளவுஸ் போட வச்சு அதை தான் அவங்க ஒரு ப்ராஃபிட்டான நல்ல ப்ராஃபிட் கொடுத்து அந்த ப்ளவுஸை சேல் பண்ணிகிட்ருக்காங்க பொட்டிக்லலாம். ஸோ அவங்க எங்கே அதிகமாக மொத்தமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் சவுகார்பேட்டுங்கிற இடம். இந்த இடத்த நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு மட்டும் இந்த இடம் ஃபேமஸ் இல்லைங்க. சின்ன சின்ன குழந்தைங்களோட டாய்ஸாக இருக்கட்டும், இப்போ வந்திருக்க அந்த சைக்கிளாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே, ஃபேன்சி ஐட்டம்ஸமாக இருக்கட்டும், என்ன எடுத்தாலுமே இங்கே நீங்கள் ஹோல்சேலாக வாங்கலாம். அது வடமாநில தொழிலாளர்கள் கடை நிறைய இருக்குது. மொத்த கடைகளும் இங்கே நிறைய இருக்குது. சரியா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ 1000 ப்ளவுஸ் 1000 ரூபாய்க்கு 4 ப்ளவுஸ் கொடுக்காங்க. அதோட டிசைன் இப்போ உங்களுக்கு போடுறேன் பாருங்கள்.
இந்த ப்ளவுஸு தான் வந்து 1000 ரூபாய்க்கு 4 கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 1000 ரூபாய்க்கு, அதாவது 1000 ரூபாய்க்கு ₹1 கம்மின்னு 399க்கு 5 ப்ளவுஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? இப்போது இவங்ககிட்டருந்து வாங்கி தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது இப்போது இன்ஸ்டாகிராம் நீங்கள் தேடி இருப்பீங்க. நிறைய பேருக்கு இன்ஸ்டாகிராம் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கெலாம் இவங்ககிட்ட தான் மொத்தமாக வாங்கி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அது அவங்கள விட திறமை. இப்போ நான் உங்களுக்கு இதை ஒரு குறிப்பிட்ட இப்போ நான் 4 தான் போட்டிருக்கேன், ஆனால் இப்போ 5 கொடுத்துட்ருக்காங்களாம். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ லாபம் வச்சு விற்கலாம் அந்த மாதிரி இப்போ நம்ம பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு ப்ளவுஸை வந்து நான் ஒரு டிசைன் உங்களுக்கு போட்டேன்ல, திரும்பவும் இந்த டிஸ்பிளே பண்ணுறேன் இந்த டிசைனை. இந்த டிசைனை வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸை 350 ரூபா அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து 350 ரூபா. நம்ம வாங்கினது வந்து 4 ப்ளவுஸ் 1000 ரூபாய்க்கு. அப்போது வந்து நமக்கு வந்து 400 ரூபா லாபம் கிடைக்கும். சரியா? இதிலே வந்து 650 ரூபா. அதாவது இப்போ நம்ம ஃபோட்டோவில் பார்த்தது வந்து சிம்பிள் டிசைன். இதுலேயே கொஞ்சம் இன்னும் அதிகமான கொஞ்சம் பீட்ஸ் வைப்பாங்க. இல்லைனா கீழே வந்து அந்த எண்டில் நம்ம கை பக்கத்தில் வர டிசைனில் வந்து மணி தொங்குற மாதிரி அப்படின்னா அது ஒரு 650 வைப்பாங்க. 500க்குமே ப்ளவுஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தாராளமாக அதை வந்து ப்ரைடல் ப்ளவுஸுன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணே போடுவாங்க, நிச்சயதார்த்தத்துக்கும் அவங்க சேல்ஸ் பண்ணலாம். இப்போ எல்லாருமே இப்போ யார் கல்யாணம் பண்ணணுன்னே தெரியலைங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக கூட நிற்கிற அவங்களோட சிஸ்டராக இருக்கட்டும், எல்லாருமே மாப்பிள்ளை சைடாக இருக்கட்டும், பொண்ணு சைடு அந்த அளவுக்கு சூப்பராக எல்லாருமே இப்போது ஆரி ஒர்க் ப்ளவுஸாக இருக்கட்டும், மேக்கப் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யார்கிட்டனாலும் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து இப்போ ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. அதை நம்ம 1000 ரூபாய்க்கு மேலேனாலும் வைக்கலாம். இப்போ இந்த ப்ரைடல் ப்ளவுஸ் ஃபோட்டோஸையுமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேவா? இந்த ப்ளவுஸ் தான். இப்போ வந்து இதை எடுத்த மொத்த கடையில் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது, எங்கே சேல்ஸ் பண்ணுது, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் இதை பிஸ்னஸ் பண்ணோன்னா எப்படி நாங்கள் எங்கே சேல்ஸ் பண்ண முடியும் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்கிட்ட ஃபோன் இருக்குது, நான் ஓரளவு வந்து எனக்கு ஃபோனில் எல்லாமே பண்ண தெரியும் அப்படின்னீங்கன்னா மீஷோவிலே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாங்க. நீங்கள் மீஷோவில் இப்போ நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஆர்டர் போட்டு ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு இருந்திருப்பீங்க மீஷோவில் ஆர்டர் போட்டு. ஏன்னா மீஷோவில் நமக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம். இப்போ நான் காட்டின டிசைன் எல்லாமே மீஷோவில் இருக்குது. இப்போ மீஷோவில் என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்னா, ஜிஎஸ்டி இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணலாம், ஜிஎஸ்டி இல்லைனாலுமே நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த மீஷோவில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிற யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீஷோவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க வித்தவுட் ஜிஎஸ்டியில். அவங்களோட வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை சிஸ்டர், நீங்கள் உங்களுக்கு வித்தவுட் ஜிஎஸ்டியில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வீடியோ பாடுங்கன்னு என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மீஷோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஓகேவா? அதில் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வாங்க போகிறோம், யார்கிட்ட சேல்ஸ் பண்ணணும்னு தெரியலை சிஸ்டர், எனக்கு பேசி பழக்கம்லாம் ரொம்ப இல்லை, நான் கொஞ்சம் அமைதியான டைப்புனா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். மீஷோ வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு வேன்னு நான் சொல்லுவேன். இந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி வச்சுருந்தாலும் சரி, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு தொழில் பார்க்குறாங்க, ஜிஎஸ்டி வச்சுருக்காங்க, ஓகே. இல்லை எனக்கு வித்தவுட் ஜிஎஸ்டி, எனக்கு ஜிஎஸ்டிலாம் இல்லைங்க அப்படின்னா ஓகே தான். உங்களுக்கு சிம்பிளாக வந்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கும் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன். அதாவது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ நிறைய சர்க்கிள் இருக்காங்க. நம்ம காலேஜில் படித்தவங்களா இருக்கட்டும், ஸ்கூலில் நம்ம கூட பக்கத்தில் வேலை பார்க்கவங்களா யாராக இருக்கட்டும், இதை வந்து ஒரு இப்போ நம்ம குழு நடத்துகிறவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி அவங்ககிட்டலாம் கொண்டு காட்டினாலே போதுங்க, அவங்களும் வாங்கிப்பாங்க. டீச்சர்ஸ் மாராக இருக்கட்டும், யாருனாலும் நீங்கள் வந்து நல்லான பேச்சு திறமை இருக்குது அப்படின்னா இவங்களெல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். முக்கியமாக டெய்லர் ஷாப், டெய்லர்ஸ் நல்ல பழக்கமாக தைச்சா இந்த டெய்லர்கிட்ட தான் தைப்பேன், இவங்களும் நானும் அக்கா தங்கச்சி மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பீங்களா டெய்லர். இல்லைனா நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கலாம். டெய்லராக இருக்கவங்க வந்து இந்த பிஸ்னஸை தாராளமாக எடுத்து பண்ணலாம்.
இல்லை எங்கள் சொந்தக்காரங்களே டெய்லர் தான், எங்கள் அம்மா அப்பா சித்தப்பா இல்லைன்னா எங்கள் அக்கா அப்படிங்கிறவங்களும் சரி, நல்லா நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கோம் அப்படின்னாங்களும் அவங்கக்கிட்ட வைக்கலாம். ஏன்னா டெய்லர் ஷாப்பு வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் அவங்ககிட்ட கொண்டு கொடுத்தா போதும். ஒரு 10 ப்ளவுஸ் நம்ம இப்போ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாகவே அந்த 10 ப்ளவுஸையுமே அவங்க கடையிலே நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்க வச்சிடலாம். அப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இப்போ நீங்கள் அந்த 350 ரூபா நான் சொன்ன இடத்துல நீங்கள் 400 ரூபா போட்டு ஒரு ப்ளவுஸ்க்கு விற்றா உங்களுக்கு 50 ரூபா அப்படின்னா போதும், தாராளமாக யாருனாலும் ஓகே சொல்லிடுவாங்கங்க. ஓகேவா? இது டெய்லராக இருந்தால் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை நான் கொஞ்சம் நல்லாவே இருக்கேன், என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு வந்து எங்களுக்கு வந்து மெயினில் ஏற்கனவே ஒரு நீங்கள் ஏதாவது ஒரு கடை வச்சுருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஃபேன்சி கடை வச்சுருப்பீங்க, இல்லைனா சின்ன மளிகை சாமான் கடை கூட வச்சுருக்கலாம், எதுனாலும் ஓகே. இல்லைனா நான் கடையை எடுத்துனாலும் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இது மட்டுமே. எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸு கடையே இல்லைங்க, டவுனுக்கு போனாலும் தேடி தான் அலையணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரு 2000 ரூபா 2500 ரூபாய்க்கு கடை வாடகைக்கு எடுத்துனாலும் இதை நீங்கள் நல்லா பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாலும் போதும். ஒரு 50,000 ரூபாய்க்கு நீங்கள் முதல்ல எடுத்து பாருங்கள் ப்ளவுஸு, கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க. பக்கத்துலேயே கண்டிப்பாக ஒரு துணி கடை குட்டி கடை இருக்கும்ல, அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் ப்ளவுஸ் கடை போட்டிங்கன்னா அங்கே போகிறவங்க ஒரு இதுக்கு மேட்சாக இங்கே எடுத்து பார்ப்போமா அப்படின்னு வருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். பொட்டிக்கு இதை தான் நம்ம பொட்டிக்குன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வைக்கலாம். ஏன்னா இதில் நம்ம கிராம சைடு நம்மளை மாதிரி கிராமமாக இருக்கவங்களா இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கவங்ககிட்டமே இந்த மாதிரி கடைலாம் வரவே இல்லைங்க. எல்லாமே சென்னை சைடு பார்த்தா தான் இந்த பொட்டிக்கு இருக்குது, நம்ம சைடு இல்லை. ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இல்லை எனக்கு ஃபோன்னா அத்துப்பிடிங்க, அவ்வளோ சோசியல் மீடியாவில் நான் இருக்கேங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு இது நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் இதை பண்ணிகிட்ருப்பாங்க. ஒருத்தங்க நான் உங்களுக்கு காட்டின 350 ரூபா டிசைனையே அவங்க எவ்வளோ ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா ப்ரைஸு 800 போட்டிருக்காங்க ப்ளஸ் ஷிப்பிங்கு. அதாவது அவங்க ஐடியை வந்து நான் ஹைட் பண்ணிட்டேன், ஏன்னா அது அவங்களோட தனிப்பட்ட திறமை. அதை நம்ம வந்து இவங்களாம் இப்படி சேல்ஸ் பண்ணுறாங்களே அப்படின்லாம் நம்ம சொல்லவும் கூடாது, அதை நம்ம கேள்வி கேட்கறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. உங்களுக்கு நீங்கள் இந்த ப்ரைஸில் தான் பண்ணணும்லாம் இல்லைங்க, கொஞ்சம் லாபம் கிடைச்சாலும் போதும், நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லாபம் கிடைச்சாலும் போதும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடலாம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்லேயே நீங்கள் ஷார்ட் வீடியோ போடலாம். நீங்கள் ஆரி ப்ளவுஸ் மொத்தம் ஒரு 10 ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 10 ப்ளவுஸு இந்த விலங்கன்னு ஃபேஸை காட்டியும் போடலாம், ஃபேஸ் காட்டாமையும் போடலாம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க இந்த பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்களா, அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி வச்சாலுமே அவங்களுக்கும் இதுலேயும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் நானும் தாரேன், ஒரு ப்ளவுஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க கல்யாண பொண்ணாக இருக்கட்டும், எங்கெல்லாம் மேக்கப் போட போகிறாங்களோ அவங்கக்கிட்ட உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. உங்கள் பேஜாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து சும்மா தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களை சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் பார்க்குறீங்களான்ட்டு. ஸோ இதில் இவங்களை நீங்கள் ஹைட் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். முதலில் வந்து 5000 கொடுக்கலாம், 3000 வாங்கலாம். நீங்கள் இல்லை 3000 ரூபாய்க்கு நான் ஃபஸ்ட்டு வாங்கி பார்க்கேன் சிஸ்டர்னாலும் ஓகே தான், இல்லை 5000 ரூபாய்க்கு வாங்கி. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா இது கெட்டு போகிற பொருள் கிடையாதுங்க. நீங்கள் வீட்டுக்கு வரவங்களா இருக்கட்டும், நம்ம சொந்தக்காரவங்களாக இருக்கட்டும், அடித்து பேசி எப்படினாலும் அவங்கள சேல்ஸ் பண்ணி மனசை மாற்றிக்கலாம். உங்கள் சாரியை எடுத்துகிட்டு வாங்க, இதுக்கு மேட்சான ப்ளவுஸு நான் தரேன் உங்களுக்கு, கம்மி விலைக்கு நான் இந்த விலைக்கு யார் தருவா அப்படின்னு சொல்லி மற்ற பேஜெல்லாம் ப்ரைஸெல்லாம் நீங்கள் காட்டி அவங்கள நீங்கள் வாங்க வச்சிடலாம். அவங்களோட ஆசை நீங்கள் உங்களுக்கு இது நல்லா இருக்கும், இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாலே போதும். நெக்ஸ்ட்டு அவங்க போட்டு போடுறத 4 பேர் கேட்டாலே போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கஸ்டமர் வந்துடுவாங்க. நான் சொல்கிற பொட்டிக்கு வந்து கண்டிப்பாக 50,000 1 லட்சம் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா வரும். லாபமே வந்து 5000 ரூபாய்க்கு எடுத்தாலே நமக்கு 3000 வரைக்கும் லாபம் பார்க்கலாம். உங்கள் திறமை பொறுத்து தாங்க யார்கிட்ட விற்கணும் அப்படிங்கிறது. இது வந்து மெயினாக வந்து இந்த தொழிலில் வந்து நஷ்டமே வராது. வீடியோ நான் சொன்ன மாதிரி ரொம்பவே லென்த்தாக போயிடுச்சுங்க. மற்ற ஒவ்வொரு விஷயத்துக்குமே நான் எல்லாத்துக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ண சிஸ்டருக்கெலாம் ரொம்ப 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 நன்றி. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு பொண்ணுங்க தான் சப்போர்ட் பண்ணுறேங்கிறத நிறைய சிஸ்டர். நெக்ஸ்ட் டைம் உங்கள் நேமெல்லாம் நான் நோட் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறேன் சிஸ்டர். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்ற எல்லாத்துக்குமே
எல்லாத்துக்குமே நான் வந்து எங்கே ஹோல்சேலாக வாங்கலாம், எவ்வளோ ப்ராஃபிட்டுங்கிறத நான் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோவை நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.